நடிகர் சிலம்பரசனுக்கு எதிராக தமிழ் திரையுலகில் சதி நடப்பதாக அவரது தந்தையும் நடிகருமான விஜய டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். சிலம்பரசன் நடித்த வாலு திரைப்படம் வரும் 17ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேஜிக் ரைஸ் நிறுவனம் அதனை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் வரும் 13ஆம் தேதி வரை படம் வெளியிடுவது தொடர்பாக மேல் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த விஜய டி ராஜேந்தர் தனது மகன் சிலம்பரசன் நடித்த திரைப்படம் வெளியாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் அவர் நடிப்பில் உருவாக்கியுள்ள வாலு திரைப்படத்தை வரும் 17ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டு கடந்த மாதம் முதலே விளம்பரம் செய்திருந்ததாக ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அப்போதெல்லாம் பிரச்சனை செய்யாத மேஜிக் ரைஸ் நிறுவனம் படம் வெளியாக 1 வாரம் மட்டுமே இருக்கும் நிலையில் நீதிமன்றம் சென்றது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த வாரம் தனது மகன் சிலம்பரசனின் வாலு திரைப்படம் வெளியாகிவிடக் கூடாது என்று திரையுலகில் சிலர் சதி செய்து வருவதாக ராஜேந்தர் கூறியுள்ளார். இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பும் ஆவணம் இருக்கின்றது. ஆனால் திரையுலகத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட்டம் மட்டும் இந்த படம் வந்துவிடக் கூடாது என்பதிலே குறியாக இருந்து ஒரு கூட்டம் சிலம்பரசனுடைய படம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. மேஜிக் ரைஸ் நிறுவனம் இத்தனை நாட்கள் கழித்து வழக்கு தொடர்ந்துள்ளதே அந்த நிறுவனத்திற்கு உள்நோக்கம் உள்ளதை காட்டுவதாகவும் திரையுலகில் உள்ள சிலரின் தூண்டுதல் பெயரிலேயே வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் டி ராஜேந்தர் தெரிவித்தார். வாலு திரைப்படத்தை வெளியிட விடாமல் தடுப்பவர்கள் குறித்து பேச விரும்பவில்லை என்றும் விஜய டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். சிலம்பரசன் நடித்துள்ள இது நம்ம ஆடு திரைப்படத்தையும் வெளியிட முடியாத அளவிற்கு தடைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திரையுலகில் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதால் பிரபலமான நடிகர்களால் கூட திரைப்படங்களை குறித்த தேதியில் வெளியிட முடியவில்லை என்றும் விஜய டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார்.